1,00,000 இல்ல 2,00,000 இல்ல வாழ்க்கையிலேயே இப்படி பாக்குறேன். இப்படி காசை வாழ்க்கையிலேயே பாக்குறீங்க. பாத்தீங்க வார்த்தை. என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தை? என்ன சொல்ல போறீங்க? இப்படி எல்லாம் நினைச்சீங்களா உங்களுக்கு கிடைக்குமெண்டு? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்களேன். எங்களுக்கு ஆசி தந்தாக்கள் 100% நல்லா இருக்கணும். எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 2,00,000. அது எனக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது? எவ்வளவு நினைக்கிறீங்க? இது தூக்கி பாருங்க. பாப்பமே சரி யாரு சொல்றேன்னு பாப்பமே. இந்த கட்டுல எவ்வளவு இருக்குண்டு சரி யாரு சொல்றேன்னு பாப்போம். இதை பார்த்து நீங்க கன்ஃபார்மா சொல்லணும். சரியா பாருங்க பாருங்க பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க. அப்ப எவ்வளவு இருக்குண்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம் அமெரிக்கா. எண்ணி பாருங்க. சும்மா எண்ணி பார்க்காம ஒரு மனசாலே பாருங்க எவ்வளவு இருக்கும் வந்து. பாப்பமே. இது தங்கச்சி கிடைச்ச பணம் தான். சரியா நீங்க கண்ணீர் அழுதுறீங்க. 3 கட்டு இருக்கு. எவ்வளவு வரைக்கும் நினைக்கிங்க சொல்லுங்களா? ஒரு பெருசா நினைச்சு சொல்லுங்களா? அப்ப எவ்வளவு வேண்டு பாப்பா? எல்லாரும் போறாங்க, நமக்கு நானும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா வீட்டுல காசு இல்ல. அதான் நான் போறல. வீட்டுல காசு இல்லாதால போறல. எவ்வளவு சங்கஞ்சி ஒரு கிளாஸுக்கு எடுக்கிறாங்க? 500 ரூபா. எத்தனை நாளைக்கு? 1 மாசம். 1 மாசத்துக்கு 500 ரூபா. காலையில சாப்பிடுதா போற நீங்க? தேர்தல் முடிச்சுட்டு போறாங்க. சாப்பிடுற இல்லையா? எப்ப அடுத்து சாப்பிடுறப்ப? ஸ்கூல் விட்டு வந்தோம். ஐயோ பாருங்களேன், காலையில இப்ப சாப்பாடு இல்ல. அப்ப என்ன ஸ்கூலுக்கு போக்குல அந்த பிள்ளைகள் எல்லாம் வாங்கி தர அப்படிலாம் இல்லையா? இல்ல. நீங்க கேக்குறலையா? சரி கத்தாதீங்க. சரியா கத்தாதீங்க. அதான் இனிமேல உங்களுக்கு கஷ்டம் பண்றது வராது. சரியா? பாருங்க தங்கச்சி என்ன சொல்ற, நீங்க தங்கச்சிற வார்த்தைகளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிவி பாக்குறீங்களா? இப்ப டிவில போகும் தானே நல்ல நல்ல ஐஸ்கிரீம் அதெல்லாம் விளம்பரம் எல்லாம் போகும் தானே. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. இப்ப நம்மளுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி. இப்ப அதுல என்ன ஆசை உங்களுக்கு சாப்பிடணும்? எனக்கு ஒன்றுமே சாப்பிட ஆசை இல்லை. காசு இல்லாத ஒண்ணுமே ஆசை இல்லை. பாருங்களேன் வார்த்தைகளை பாருங்களேன். காசு இல்ல, ஆசைப்பட்டாலும் வாங்கல தானே. அதனால ஆசைப்படுறல, பார்த்து ஆசைப்படுறல. காசு இருந்தா வாங்கலாம், விரும்பினெல்லாம் வாங்கலாம். சரி தங்கச்சி கவலை போய் என்ன பாரு ஏங்காதீங்க. சரியா? நம்பிக்கை இருக்கா? இதன் மூலம் இப்ப நம்ம வீடியோ நீங்க பேசுறீங்க தானே. இப்ப நாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்து என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறீங்க இல்ல? ஏனே அவ ஏங்குறாவோ அந்த ஏங்க. அவங்களோட பேசுறதே இல்லை. அப்படி பேசாம இருந்து கூட பாருங்களேன் இப்படி பேசுற. ஏன் சரியா கவலைப்படக்கூடாது. சரியா? அப்பா அம்மா வீட்டுல மற்றாக்கள் வீட்டுல போறல. உடுப்புகள் எல்லாம் இருக்கா? உடுப்பு எத்தனை உடுப்பு இருக்கு? நீங்க வெளியில போக கிளாஸுக்கு போகணும்டா உடுப்பு எல்லாம் வேணும் தானே. இப்ப அடுத்த கட்ட மக்கள் உடுப்பு எல்லாம் இருக்கா? 4 உடுப்பு தான். காசு இல்ல. 4 உடுப்பு தான் இருக்கு. போடணும்னு ஆசை இருக்கும் தானே கட்டாயமா. கோயிலுக்கு என்ன உடுப்பு போட்டு போனீங்க? அம்மா சொன்னா கோயிலுக்கு போனீங்களா? பழைய உடுப்பு போட்டு போனேன். இப்ப எல்லா அவ்வளோ படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய டியூஷனுக்கு போய் படிச்சு கொஞ்சம் நல்லா படிக்கக்குள்ள அவைக்கும் கவலையா இருக்குன்னு நம்மளை படிச்சுக்கலாம் இருக்கு. நம்மளை அப்பா அம்மா மாதிரி நல்லா இருந்தா நம்மளையும் படிக்க வைப்பாங்கண்டா அவையும் விளங்குது தானே. அதெல்லாம் அவையும் கஷ்டப்படுறா விளங்குது. அவைக்கு அவங்கள வாப்பு பிள்ளைகள்
90 100 எடுக்கக்குள்ள எங்களை பிள்ளை 50 எடுக்கக்குள்ள எங்களை பிள்ளைக்கு மன வருத்தம் தானே. ஏன் நம்மளும் ஏன் இப்படி எடுக்கிறோம்? நம்மளை அப்பா அம்மா நல்லா இருந்தால் நம்மளை படிக்க வைப்பாங்க. நமக்கு இப்போ அப்பா அம்மா ஏழாவதால நம்ம படிப்புக்கு ஒட்டுக்கு ஏழாமல் இருக்கோம்னு சொல்லி அவளை கவலை. தங்கச்சி ஏன் ஏன் என்ன நடந்த என்ன நடந்த? பேர் என்ன தங்கச்சில? கிருசிகா. கிருசிகா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு. நீங்களும் தூக்கிட்டு போங்க ஒரு கதை. இருங்கண்ணா இருங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் பூமரத்தடிச்சேனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முதல் இங்கே வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி தேவைன்னு நான் வீடியோ போட்டேன். அதை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்பவே நன்றி. ஷேர் பண்ணுறதும் ஒரு உதவி தானே. இப்போ அவங்களால பண உதவி செய்ய முடியலைன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணுறதால தான் நிறைய பேருக்கு தெரிய வருது, அதன் மூலமாக உதவி கிடைக்குது. ரொம்பவே நன்றி. நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்க. இப்போ என்னோட யூடியூப் சேனலில் டெய்லி தினம் ஒரு வீடியோ வந்து கொண்டு தானே இருக்குது. அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தரீங்க. புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் பண உதவி செய்து எனக்கு அனுப்பி இல்லாத ஏழைகளை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றி. அதுக்கு பாருங்களேன், இப்போ என் மேலே வச்ச நம்பிக்கை அது பெருசு. இப்போ உங்களை நான் பெருசாக பார்க்கணும், புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள். ஓகேங்க. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு பெரிய ஒரு உதவி நான் கொடுக்க போகிறேன். பெரிய ஒரு உதவி நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவுண்டு. அந்த வீடியோவில் ஒரு தங்கச்சி அழுதாங்க, ஏங்கி அழுதாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்க, பார்த்து நிறைய பேர் கவலைப்பட்டிருந்தீங்க. இப்போ தங்கச்சி இல்லாதவர்களுக்கெல்லாம் ரொம்பவே கவலையாக இருக்கும். எனக்கும் தங்கச்சி இல்லை. இப்போ நானும் இந்த இடத்துல நான் கவலைப்பட்டேன் தான். இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் அவங்க அப்படி கஷ்டப்பட்டா அது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது தானே. ஓகேங்க. தொடர்ச்சி ஆதரவு தாங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை. இப்போ நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. உண்மையிலே எனக்கு ஆதரவு தரவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஓகேங்க. திருகோணமலை மாவட்டம் பூமரத்தடிச்சேனை அப்படியே போயிட்டு அந்த குடும்பத்திட்ட பேசுவோம். இப்போ மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ சில லிஸ்ட்டுகள் இருக்குது திருகோணமலை மாவட்டத்தில் உதவி எடுத்து கொடுக்கறதுக்காக. அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக பார்ப்போம். தெரியும் தான், இந்த வீட்டெல்லாம் நான் காட்டினேன் நான் அந்த உதவி வீடியோவில். இப்போ 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் நிற்கிறாரு பார்க்கலாம். மற்ற 2 பேரும் எங்க? ஹாஸ்பிட்டல். என்ன நடந்தது? சின்ன பிள்ளை புஷ் சைக்கிள் போகல, காலை விட்டு கால் பட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கு. 2 பேர் இல்லை, அம்மாவும் கடைசி மகளும் இல்லை. பாவம் என்ன கால். சரி, இப்போ நம்ம அதுக்கிட்ட இருந்து பேசுவோம். இதுக்கிட்ட வெயிலா இருக்கு தானே, கிளியரா இருக்காது. அங்க போயிட்டு பேசுவோம். கதிரை எடுங்க, கதிரை எல்லாம் எடுங்க. அண்ணனுக்கு அஸ்மாவும் இருக்கா? அப்ப மூச்சு இழுக்கிறீங்க? காய்ச்சல் அண்ணனுக்கு மூச்சு சத்தம் கேக்குது அப்படி பெருசா. சாப்பிடல. உங்களை தான் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க, 2 பேர் இருக்கிறீங்க, வாங்க. சரி இருங்க. அண்ணன் அங்கே இருங்க. அண்ணன் சரி இஞ்சால திருப்பின மாதிரி வைங்க. சரி, இன்னொரு கதிரை எடுத்து வாங்கல. தங்கச்சிக்கு வேணாதா? குட்டி தங்கச்சி நிப்பீங்களா? சரி, ஓகேங்க. சந்தோஷமா இருப்போம். தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறீங்க. நிறைய பேரை கண்கலங்க வச்சுட்டீங்களே.
உங்களோட பேச்சால உங்களோட வார்த்தைகளால நிறைய பேர் கவலைப்பட்டுட்டாங்க. அது தெரியுமா? நிறைய பேர் கவலைப்பட்டவங்கண்டு இல்ல இல்லையா? அப்ப நிறைய பேர் பார்த்து கொமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன தங்கச்சி இப்ப லாஸ்டா கூட ஒரு கொமெண்ட் பார்த்தேன், எந்த மகள் மாதிரி இருக்கிறாங்கன்னு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க டிக்டாக்ல. உங்களோட வீடியோ நீங்களே பார்த்ததா? பார்த்தீங்க. இதுல பார்த்தீங்க டிக்டாக்ல. அப்ப யூடியூப் சேனல்ல பார்க்கலையா? டிக்டாக்ல ஒரு சுருக்கத்துக்கு தான் போட்டிருக்கிறேன். இப்ப நீங்க பேசுறத மட்டும் யூடியூப்ல தான் ஒரு 50 நிமிஷம் வீடியோ, அது பார்க்கலையா? அப்படி 50 நிமிஷம் வீடியோ இருந்து பார்க்கல. டைம் இல்லையா தங்கச்சிக்கு? டைம் இல்லையா? என்னடாப்பா அப்படி என்ன வேலை? படிக்கிற வேலையா? உண்மைதானே சொல்றீங்க? அப்ப அந்த உங்களோட வீடியோ பாக்குறது கூட டைம் இல்லாம இருந்ததா? உண்மை இல்லையா? டைம் இல்லையா? இல்ல பார்க்கல, இது டிக்டாக்ல மட்டும் தான் பார்த்தேன். இதுல யூடியூப்ல தண்டை வீடியோவையே சுருக்கமா பார்த்து முடிச்சுட்டாவோ. தாய்க்காரி பார்த்து திருக்குள்ள பார்த்தேன், யூடியூப்ல போய் பார்க்க. நீங்க யூடியூப்ல பார்த்தா 50 நிமிஷம் வீடியோ. 50 நிமிஷம் வீடியோ உங்களோட வார வழியையும் காட்டி தான் எடுத்தேன். அப்ப எப்படி என்ன இருந்தது வீடியோ? எப்படி இருந்தது? பாக்குறது சந்தோஷமா இருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்ப உங்களோட வீடியோ பார்த்து உங்களுக்கு கவலையா இல்லையா? கவலை, சரியான கவலை எங்களுக்கு. இப்படி ஒரு இது ஒன்று நடக்குதுன்னு எங்களுக்கு நல்ல இது. அப்ப உங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டது உங்களுக்கு சந்தோஷம். அக்காவும் தான் நிறைய நாட்கள் என்ன தொடர்பு கொண்டாங்க. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நான் தானே, நிறைய நாட்கள். அப்ப எனக்கும் உடனடியா வர முடியாம போயிட்டு ஓகே அந்த வீடியோலாம் போட்டாச்சு. இப்ப உதவியும் கிடைச்சிருக்கு. இப்ப அண்ணன் ஏன் அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? சரியான சந்தோஷமா இருக்கு. உதவி கிடைச்சிருக்கு. வடிவான ஆள் வடிவான குரல் நிறைய பேர் சொல்றாங்க, நான் மட்டும் சொல்லல. உங்களை வடிவான ஆள்னு சொல்றாங்க. உண்மையா? உங்களுக்கு தெரியுமா நீங்க வடிவான ஆளுண்டு? இல்லையா? சரி. இப்ப கோழியும் கத்தி கொண்டிருக்கு. சேவல் கொக்கரிக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அண்ணன் கோழி இருக்கு, கோழி வளர்க்குறாங்க. இப்ப இதுக்கு முதல் நீங்க கோழி அக்கா சொன்னாங்க முட்டை, கோழி முட்டையை தவிர்த்து உங்களோட வாழ்க்கை போனது. உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை மாறணும் அண்ணு. சரிதானே? மாறணும். இப்ப நாங்க அப்படித்தானே நினைக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ எடுத்து போடும் போது அவங்களோட வாழ்க்கையில உரியாக்கல்ற வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டு அந்த வீடியோவை வடிவா மேக் பண்ணி போடுறேன். இப்ப அந்த அப்படி போட்டதால உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. எவ்வளவு நினைக்கிறீங்க தங்கச்சி? உங்களுக்கு எவ்வளவு தேவை நீங்க சொல்லுங்களேன் உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு? இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? 13 வயசு. உங்களோட வாழ்க்கை மாறுறதுக்கு எவ்வளவு தேவைன்னு சொல்லுங்களேன் பாப்பமே. தங்கச்சி எவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லுங்களேன். நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க இப்படி சிரிச்சு திரிக்கிறீங்க, உதவி கிடைச்சதால தான் சிரிக்கிறீங்க. அப்ப நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீங்க சொல்லுங்கல்ல எவ்வளவு தேவை? அண்ணன் எவ்வளவு தார? இப்ப மீண்டும் வந்திருக்கிறேன். அப்ப அண்ணன்ட்ட எவ்வளவு கேட்க போறீங்க? அண்ணன் உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. எனக்கு எவ்வளவு இருந்தா போதும் அண்ணன்? என் படிப்புக்கான ஒரு செலவை நான் பார்த்து கொள்வேன். எவ்வளவு? 2 லட்சமா? ஏன் 2 லட்சம் ஒரு பெரிய ஒரு பணத்தொகை சொல்றீங்க? 2 லட்சம்ன்றது பெரிய ஒரு பணத்தொகை தானே. அப்படி உங்களுக்கு கிடைச்சன்ற நம்பிக்கை இருக்கா? நான் எவ்வளவு கிடைச்சேன்னு நான் சொல்லலையே. 2 லட்சம். 2 லட்சத்துல இருந்து 1000 ரூபாய் 200 ரூபாய் ரூபாய். பாருங்கள்ல அவ்வளவு பெரிய பணத்தொகை கிடைக்குமா? என்ன அண்ணன் எவ்வளவு அவ்வளவு மதிப்புக்கு கிடைச்சிருக்கா? அப்ப தங்கச்சிர மதிப்பு 2 லட்சமா? உண்மையிலேவா? அவ பார்த்தாவும் இவ்வளவு தொகை கிடைச்சா ஒரு இதை செய்து அவட முன்னேற்றத்தை கொஞ்சம் அதை வச்சு தொழில் செய்து அவட படிப்பு செலவு எல்லாம் போகுமாண்டா பார்த்துருக்காங்க. அப்படியா? பாருங்களேன், இவட மதிப்பு 2 லட்சமாம். யாராவது வாங்க போறீங்கன்னா சொல்லுங்க. வாங்குவாங்க கட்டாயமா. 2 லட்சம் வேண்டாம், வீடியோ ஒன்று போட்டு விடுவோமா? 2 லட்சம் ரூபா தான் பெருமதி. நான் என்ன யாராவது தத்தெடுக்க போறீங்களான்னு? அப்ப 2 லட்சம் ரூபாண்டு எனக்கே ஷொக்கா இருக்கு. பெரிய ஒரு பணத்தை சொல்லித்தீங்களே, நம்பி திரிக்கிறீங்க. அப்ப ஏமாத்தின மாதிரி சின்ன பிள்ளை இருக்கிறாவோ, அதான் 2 பேர் இல்ல, கடைசி பிள்ளையும் அம்மாவும் இல்ல. நேற்று நைட்டு கதைச்சா பாருங்களேன். நேற்று நைட்டு நான் சொன்னேன் நான் வாரேன்னு. இங்க வந்து பார்த்தா இல்ல. என்னன்னு கேட்க
சின்ன பிள்ளைக்கு அப்படி நடந்துட்டான். கவலையா இருக்கு மேலேயே. கடும் கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. அவைக்கு இப்போ ஒரு 5 நாள் தான் டிக்கெட் வெட்டி வந்ததும் நெத்தியில காயம் வந்து தையல் வெட்டி தையல் போட்டு. அதுவும் என்ன அது இந்த பிள்ளையும் அவன் விளையாடின மாதிரி செவரில் கொண்டு அடிபட்டு தடவை படிச்சு தையல் போட்டு இப்போ முந்தனா தான் போய் இது எல்லாம் வட்டி வந்தேன். இந்த அதுக்கடையில இந்த பிரச்சனை கஷ்ட காலங்கள் அதான் மாறும் வாழ்க்கை மாறும். இப்ப அந்த வீடியோல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, விளையாடி தெரிஞ்சாங்க இந்த 2 குட்டீஸும். அப்ப அப்படி விளையாடி தெரியும் போதுதான் கீழே விழுந்து ஒரு தையல் நெத்தில 5 தையல் பாருங்களேன். பாவம் தங்கச்சி. அதுதானே இப்ப 2 லட்சம் ரூபா இப்ப உங்களுக்கு வேணும். அப்ப அதெல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு திருப்பி வாரேன். இப்ப அது கிடைக்கலையா, அப்ப நான் திருப்பி போயிட்டு வாரேன். சரியா? இப்ப என்ன வாங்கினீங்க? நான் அந்த காசுல ஒரு தொகை பணம் தந்தனான் தானே. எவ்வளவு தந்தனான்? 30,000 தந்தனான். என்ன வாங்கினீங்க அதுல? உடுப்புகள், கொப்பி, புத்தகம், வீட்டு சாமான் வாங்கினீங்க. கொப்பி எல்லாம் வாங்கினீங்களா? புத்தக பேக் வாங்கினதா? இல்ல, அது வேணல. அது பெருசனது அந்த ஒரு பேக் இருக்கு. அதான் கொண்டு போறேன். அதான் கொண்டு போறேன். நீங்க என்னென்ன வாங்கின? என்ன திருப்பி சொல்லுங்க. கொப்பி, இது உடுப்பு, வீட்டு சாமான். ஆறு நீங்களா போய் வாங்கின? அம்மா. நீங்க போகலையா அம்மாவோட? கொப்பி எல்லாம் வாங்கினது எத்தனை? 10 கொப்பி. காட்டுறீங்களா? எடுத்து வாங்க. மைக்கில் கதைக்க கூடா, சரியா? கதைச்சிங்கன்னா கேட்குவீங்க. சரி, என்ன சந்தோஷம். வாங்கி கொடுத்துருக்கிறீங்க அப்ப கொப்பி எல்லாம். அப்ப வீட்டு சாமான என்ன வாங்கினீங்க? வீட்டு சாமான சாப்பாட்டுக்குரிய சாமானங்கள் இப்ப அந்த வீடியோல கேட்டாங்க மாடு வாங்கி தந்தா நான் செய்வேன்னு சொன்னாங்க. அப்ப எப்படி என்ன அந்த முறையை சொல்லுங்களேன். மாடு வேண்டி தந்தா இப்ப நாங்க ஒரு கொட்டில அடிச்சு அதை வச்சு வைக்கல் தவிடுகள் அது வேண்டி அதை கட்டில போட்டு பைப்பு செய்யக்கூடிய மை மாட்டை வச்சு அதுக்குள்ள கொட்டிலுக்குள்ள வச்சு செய்யக்கூடிய மை தீவனம் இங்க எடுத்து அப்ப மேய்க்கெல்லாம் கொண்டு போயிடலாம். மேய்க்கெல்லாம் கொண்டு போறோம்னா இது வழியா பார்த்து கட்டலாம். இடைக்கிடைக்கு இது வழியா கட்டலாம். மற்றபடி இங்க நம்ம வைக்கல் தவிடு அதில் போட்டு மாட்டை செய்யலாம். சரி, அதுதான் நல்ல. அப்படி செய்தா நல்லது தானே. இப்போ பார்ப்போமே. இப்போ உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு, அதை செய்ய முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இவையோட பெருமதி 2 லட்சமா. இப்போ இவைக்கும் கொடுக்கணுமே இப்போ 2 லட்சம் ரூபா. சொல்லிட்டு 2 லட்சமாண்டு இப்போ நம்ம ஒரு அட்டொண்டு போட்டா சரி. 2 லட்சம் ரூபா பெருமதி உள்ள ஒரு அழகான ஒரு சின்ன 13 வயது பிள்ளை இருக்கிறாங்கன்னு போடுவோமா? சரி, 10 கொப்பி வாங்கியிருக்கிறீங்க பாருங்களேன். இப்போ எதுக்காக நான் கொடுத்தனோ அதே போல வாங்கியிருக்கிறாங்க. சந்தோஷம் தங்கச்சி. கணித கொப்பி வாங்கலையா? இல்ல. ஏன் கணித கொப்பி வாங்கல? இருக்கா? இல்லாத மறந்தாச்சா? கணிதம் நான் தேவலன்ற அப்படியா? கஷ்டம் தானே பாடம். அப்படி என்று இல்லை. அப்ப கணித கோப்பியும் வேணும் தானே. கணிதம் தான் உண்மையிலே முக்கியம். அப்ப அதை மறந்துருக்க கூடா. இவைக்கு ஒண்ணு வாங்கலையா? இவை எத்தனையாம் ஆண்டு? 2ஆம் ஆண்டு. இவை ஒண்ணு வாங்கலையா? இவைக்கு எல்லாம் இருக்கு. அவைக்கு கூட தேவைப்படாது தானே கோப்பி எல்லாம். சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தா அவைக்கு. சரி, ஓகே. இப்ப எதுக்காக வந்தனோ அந்த நேரம் வந்திருக்கு. இப்போ உதவி ஒன்று கிடைச்சிருக்கேன்னு ஒரு வித்தியாசமான முறையில் அந்த உதவி உங்களுக்கு நான் தரப்போறேன்டான்னு. இந்த வீடியோட நோக்கம் வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கேன்னு அந்த உதவியை நான் தெரியப்படுத்துறது. இப்போ ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி அல்லது உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எனக்கு உதவி கிடைச்சிருக்கு. இப்போ என்ன நம்பி பணம் அனுப்பியிருக்கிறாங்க, நம்பி நீங்களே செய்து கொடுங்க அப்படி சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ வீடியோ மூலமாக தெரியப்படுத்துறேன் யார் அனுப்பியிருக்கிறாங்க பணம். அதுக்கு பிறகு அதை செயற்படுத்தி போட்டு அதை செய்து போட்டு உதவியை வந்து செய்து போட்டு அதுக்கு பிறகும் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். சரியா அண்ணன்? என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் பேசுகிற பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு தானே ஒரு நம்பிக்கை ஒன்று நான் ஏற்படுத்துறேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட உதவி கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கை சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்து இவங்களுக்கு தான் கட்டாயமாக உதவி செய்யுங்கன்று உதவி செய்வாங்க. அதை நான் எல்லா வீடியோஸ்லையும் குறிப்பிடுறேன். அப்போ உங்களோட வீடியோ பார்த்து
முக்கியமா இந்த தங்கச்சி பேசினதை பார்த்து உதவி கிடைச்சிருக்கு. இப்ப அதை உங்களுக்கு நான் செயற்படுத்த போறேன் ஒரு வாழ்வாதார உதவியா வழங்கிட்டு தானே. அப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகைன்னு சொல்லுங்களேன். இப்ப நான் என்னால என்னோட முயற்சியால எவ்வளவு கிடைச்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட முயற்சியால ஒரு 150. 150? வாழ்வாதாரம் அதுவும் ஒரு பெரிய ஒரு தொகை தான் என்ன? அது ஒரு பெரிய ஒரு தொகை தான். என்ன செய்யறேன், எல்லாரும் வந்து இப்ப நிறைய எதிர்பார்க்கறதாலதான் அந்த என்ன பெரிய ஒரு தொகை மன எங்களை இது இல்ல. நாங்க எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு இது மாதிரி. அப்ப 1-2 உங்களுக்கு போதுமான ஒரு உதவியா? இல்ல அண்ணனை போட்டு குழப்புறேன்னா மாறி மாறி. என்னடா பாது, குறைய சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு, கூட சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு. அண்ணனுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. அண்ணன் அப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அப்படித்தானே உங்களோட மனசுல தோன்றத சொல்லுங்களேன். அதுதான் அப்ப என்ன யோசிக்கிறீங்க? இப்ப என் மேல நம்பிக்கை இருக்கிறதான என்ன கூப்பிட்டு தம்பி உதவி எடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில உங்களுக்கே தெரியும், உங்களோட வீடியோ நிறைய பேர் பார்த்தவங்கன்னு. அப்ப அதை வச்சு நீங்க சொல்லுங்களேன். எங்களுக்கு என்ன வாழ்வாதார உதவி செய்யிருக்கின்ற. அப்ப உங்களோட வாழ்வாதார உதவிக்கு எவ்வளவு தேவை? அந்த வீடியோல என்ன கேட்டீங்க? நாங்க எங்களுக்கு டாய்லெட் வசதி ஒன்று கேட்டோம். டாய்லெட் வசதி மாடு கேட்டோம். அப்ப எவ்வளவு பெருமதி இப்ப உங்களோட உதவிகளை நாங்க ஃபுல்லா பூரணப்படுத்தி தாரத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது? நீங்க கேட்ட உதவி ஒன்று இருக்குதானே. இப்ப டாய்லெட்டு, மாடு, படிப்புக்கான செலவு. அப்ப எவ்வளவு அண்ணன்? படிப்புக்கான செலவு விடுங்க, மத்த உதவிகள். வாழ்வாயிரங்க இந்த டாய்லெட்டு வசதிகள், மாடுகள் சொன்னா இப்ப இங்கே சரியான ரேட் போகுது. இப்போ நாங்கள் இவ்வளவுதான் போகுதுன்னு சொல்லல, வியாபாரிட்ட கேட்டு தான் சொல்லலும் இவ்வளவுதான் மாடு போகுதுன்னு. அதே மாதிரி தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதுன்றோம். எங்களுக்கு தெரியாது, இப்போ இந்த உதவி செய்கிறார்களுக்கு எங்களுக்கு நம்ம தெரியாது தானே. கையில கொடுத்த அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு இவ்வளவு செய்யிருக்காங்கன்ட்டு. எங்களுக்கு சந்தோஷமா இவ்வளவு அண்ணனாக இவ்வளவு செய்யிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கையில கிடைச்சது அப்புறம் தெரியும். இவிடத வேற விடு வைக்க 2 லட்சமா அதை வேறையா விடுவோம் வேணா. பாருங்களேன் 2 லட்சம் தேவையா பாருங்களேன் அப்படின்னு உடனே சொன்னாப்பா. அப்பா கூட ஒரு தயங்குறாரு, ஒரு 50 குறைச்சி 1.5 போதும்னு சொல்றாரு. இவர் 2 லட்சமா? எப்படி அந்த ஐடியா வந்து 2 லட்சம்? என்ன சிரிக்கிறீங்க? சரி, அதுதானே என்ன, எப்படி மாறி மாறி சொன்னாலும் நான் கையில காட்டினா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு காட்டினா தான் உங்களுக்கு தெரியும் தொகை. இப்ப நீங்க வந்து குறிய சொன்னாலும் பிரச்சனை தான், கூட சொன்னாலும் பிரச்சனை. என்ன சொல்லிட்டா சொல்லல தானே. எங்களை குத்துமதிப்பு தான் நாங்க அப்படி ஒரு கணக்கு போட்டேன். எங்களை கையில அடைச்ச பிறகுதான் தெரியும் எங்களுக்கு இவ்வளவு வந்து. ஒரு 50,000 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு சிஸ்டர் போட்டு விட்டாங்க. அது எடுத்துட்டீங்க தானே? எடுத்து ஆடு வேண்டி ஆடு வாங்கிருக்கிறீங்க. எத்தனை ஆடு வாங்கினீங்க? 3 ஆடு வாங்கிருக்கீங்க. பெரிய ஆடும் ஒரு கிடாவும் வாங்கி. அது இப்ப இங்க இல்லையா? இல்ல, அங்க பட்டியில வேண்டிய இடத்துலயே விட்டுருக்கு. என்ன காரணம்னா நாங்க இன்னும் கொட்டியில் அடிக்கல. இப்ப கொட்டியில் அடிக்கிறனாலும் கஷ்டம் தான். இப்ப எங்க கம்பு தடி பண்றதுனாலும் கஷ்டம். நாங்க அதை வச்சு இப்ப ஒரு ஆள்கிட்ட இதண்டி தான் அதை செய்து எடுத்து அவர்கிட்ட சொன்னேன், அது மட்டும் நீங்க பாருங்க, நாங்க உங்களுக்கு கூலி வேணுமெண்டா தாரம்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு கூலி வேணும், எங்களை ஆடு மாய் கடை கட்டு நீங்க கொட்டியில் அடித்த பிறகு வாங்க நாங்கள் ஆட்டை தரோம். சரி, ஓகே. கனடாவில் இருக்கிற ஒரு சிஸ்டர் டிரெக்டா அண்ணன் பேங்குக்கு 50,000 போட்டு விட்டாங்க. அவ பேசினவையா உங்களோட? பேசலையா? உங்களோட கழிச்சதா? என்ன கழிச்சாங்க? கழிச்சாவோட வேலை இதெல்லாம் சரி இப்படி காசு போட்டிருக்கா. அது வந்து கழிச்சாவை தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் இங்கிலீஷ் கழிச்சாங்க. பக்கத்துப்படியான பிடிச்சிதான் அவருக்கு இங்கிலீஷ் மெசேஜ் போட்டோம். ஓகே சங்கஞ்சி, இப்ப நாங்க போயிட்டு வரட்டா? 2 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே வரணும். 2 லட்சம் பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்துருந்தீங்க எங்கள்கிட்ட, சரியா? அப்ப என்னென்ன 2 லட்சம் ரூபா தங்கச்சி ஆசைப்பட்டுதாங்க, 2 லட்சம் ரூபா வேணுமெண்டு. அப்ப அதை சேர்ந்தது புறானே வரலாம். அப்ப எப்ப வரேன்? சேர்ந்தது பிறகு வரேன், சரியா? சரி, ஓகே. என்ன சொல்ல விரும்புறீங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பத்தி? என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னடாப்பா 2 லட்சம் ரூபா கேட்டிருக்க கூட போல, கிடைச்ச பணத்தை வாங்கிருக்கலாம் போல நினைக்கிறீங்களா? எவ்வளவு சேவை இப்ப சொல்லுங்க. அப்போ எவ்வளவு சேவண்டு? என்ன பேச இப்ப எவ்வளவு சேவை? இப்ப 2 லட்சம் ரூபா
ஓகே கேட்டுட்டீங்க. அடுத்தது எவ்வளவு கேட்பீங்க சொல்லுங்களேன். உன மனசுல என்ன தோணுதோ சொல்லுங்களேன் அதை. பாருங்க பச்சை கலர் போட்டோ எல்லாம் வச்சுக்காங்க வடிவா. என்ன எவ்வளவு? என்ன 1,00,000? பரவாயில்ல, 1,00,000 வாங்கி எடுத்துருவோம் அண்ணன்ட்ட இருந்து. அப்படியா? சரி. நல்லா சிரிக்கணும் சரியா? சிரிச்சு கவலைப்படக்கூடாது. இப்ப அந்த வீடியோவில் ஏங்கி அழுதீங்க ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோல என்ன உதவி கேட்டீங்க? இப்ப வந்து கேட்டுனாங்க என்ன உதவி கேட்டுன்னு மறந்துட்டாவா? ஏன் மறந்த? சரி, இப்ப நான் கிடைச்ச உதவி நான் தாரேன் சரியா? எவ்வளவுன்னு பாப்போமே. நான் சொன்ன மாதிரி தானே உங்களுக்கு இந்த உதவி எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கேன்னு நான் தெரியப்படுத்த போறேன். யார் யார் அனுப்பினு நான் சொல்ல போறேன். அதுக்கு பிறகு நான் முன்னின்று தான் அதை நான் செய்து தருவேன் சரிதானே? இப்ப பணம் அனுப்பினவங்களும் என்னட்ட அப்படித்தான் சொன்னவங்க. நீங்களே முன்னின்று செய்து கொடுத்துட்டு வீடியோ போடுங்க. வீடியோ ஆதாரம்ன்றது இருக்குத்தானே அண்ணன். வீடியோவிலேயே நான் சொல்றேன் பணம் கிடைச்சிருக்கு எவ்வளவுதான் கிடைச்சிருக்கேன்னு அதை ஃபுல்லா செய்து முடிச்சு போட்டு அதையும் நம்ம தெரியப்படுத்த போறோம். ஓகே சரி ஓகேங்க. ஒரு வித்தியாசமா எடுப்பு மட்டும் பார்த்தேன் இந்த வீடியோவை. அதனாலதான் இப்படியான முறையில் எடுக்கிறேன். என்ன பார்த்துருக்கிறீங்க? தங்கச்சியோட ரியாக்ஷனை பார்ப்போம். இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சரியா? 1,00,000? எதை பார்த்து 1,00,000 தெரியுதா? 2,00,000. 2,00,000? நீங்க கன்ஃபார்மா சொல்லணும் சரியா? எவ்வளவுதான் இருக்கீங்கன்னு நான் பாக்குறேன். எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 2,00,000. அது எனக்கு எப்படி இருக்குது பார்க்கும்போது? எவ்வளவு நினைக்கிறீங்க? 2,50. இது தூக்கி பாருங்க. பாப்பமே சரி யாரு சொல்றேன் பாப்பமே. 2.5 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல, அதோட குறையே மிரிக்கலாம். அப்படித்தானே விளங்குதானே? சொல்லிட்டா நீங்க சொல்லணும் சரியா? இதுல பாருங்க 150 இருக்கா அவனை சொல்றாரு. இத பார்த்து 150 இருக்கா. நீங்க சொல்லுங்க தங்கச்சி. பாருங்க இந்த பணத்துல இந்த கட்டுல எவ்வளவு இருக்குன்னு சரியா யாரு சொல்றேன்னு பாப்போம். இதை பார்த்து நீங்க கன்ஃபார்மா சொல்லணும் சரியா? பாருங்க பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க அப்ப எவ்வளவு இருக்குன்னு. $2 லட்சமா? 2 லட்சமா? என்னடாப்பா 2 லட்சம் பண்றீங்க? 10 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்துருக்கிறேனே. 2 லட்சம் ரூபா அப்படி எல்லாம் கொடுக்கலையே. நான் ஒரு சின்ன ஒரு தொகையாத்தான் இருக்கும். இது பார்த்து கண்டுபிடிக்கலாம் அமெரிக்கா. எண்ணி பாருங்க. சும்மா எண்ணி பார்க்காம ஒரு மனசாலே பாருங்க எவ்வளவு இருக்கும் வந்து. பாப்பமே. இதே தங்கச்சி கிடைச்ச பணம் தான் சரியா? நீங்க கண்ணீர் அழுதுறீங்க. 3 கட்டு இருக்கு. எவ்வளவு இருக்கும்னு நினைக்கீங்க சொல்லுங்களா? ஒரு பெருசா நினைச்சு சொல்லுங்களா? அப்ப எவ்வளவு வேண்டு பாப்பா? 3 லட்சம். 3 லட்சம் இல்ல, 3ல நிக்கிறாங்க. அப்ப அதை விட கூட்ட மாட்டீங்களா? 2,000. என்ன அதை விட கூட்ட மாட்டீங்களான்னு 2,000ன்றீங்க? 4 லட்சம். அது எப்படி சொல்றீங்க 4 லட்சம்? சும்மா சொல்றீங்க 4 லட்சம் பண்ணு. ஆனா அப்படிதான் இருக்கு சரியா? சரியானு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாத்தால் 5,000 ரூபாத்தால் 2 இருக்கு கலந்துருக்கு. இதுல 4 லட்சம் இருக்கானு உங்களுக்கு கிடைச்ச பணமான 4 லட்சம் சரியா? 4 லட்சம் எப்படி இருக்கு? இப்ப இதை கேட்கும் போதுதான் எனக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இந்த முறைகளை சந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல சந்தோஷமா எங்களுக்கு. இப்படி ஒரு உதவி செய்யணவங்களுக்கு நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. 100 ஆண்டு வாழணும். இவங்க இப்படி உதவி செய்யினார்களுக்கு எங்களுக்கு இவ்வளவு தந்ததோடு 100 ஆண்டு வாழணும். எங்கள் குடும்பசாராக இவங்களுக்கு நன்றி. நாங்கள் நல்லா சொல்லுவோம். எங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு உதவி செய்யிருக்காங்க. அதுதானே கட்டாயம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுதானே இப்ப 4 லட்சம் இருக்கு. இப்ப அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பக்கா இருந்ததுக்கே துள்ளி குதிச்சிருப்பாவா? அவன் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சந்தோஷம் கட்டாயமா படுவாங்க.
என்னடா இதுல இவங்களோட வாழ்க்கை மாறும் தானே அண்ணன் இதுல நாங்க நடத்துவீங்க. இப்ப தங்கச்சி என்ன நீங்க 2 லட்சம்னு சொன்னீங்க, 1.5 லட்சம்னு சொன்னீங்க, 4 லட்சம் கிடைச்சிருக்கு சரியா? சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள்ல. 4 லட்சம் விட தெரியும் தானே. இப்ப லட்சம் 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல 4 வாழ்க்கையிலேயே இப்படி பாக்குறேன். இப்படி காசை வாழ்க்கையிலேயே பாக்குறீங்க. பாத்தீங்க வார்த்தைய. என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்தை? என்ன சொல்ல போறீங்க? இப்படி எல்லாம் நினைச்சீங்களா உங்களுக்கு கிடைக்குமெண்டு? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள்ல. எங்களுக்கு காசு தந்தாக்கள் 100% நல்லா இருக்கணும். வேற இதே ஒரு பெரிய வார்த்தை தான். வேற வேற என்ன சொல்ல போறீங்க? ஏதாச்சும் சொல்லுங்களேன் உங்களோட வார்த்தைகள். யோசிக்கிறீங்களா என்ன சொல்லுவேன்? தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 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 இன்னும் தந்து கொண்டு மீண்டும் மீண்டும் நன்றி. சரி சந்தோஷம். தங்கச்சிக்கு என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க தானே, தந்தவங்க 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய வார்த்தை தானே அண்ணன். சரிதானே? கட்டாயமா இந்த பணத்தை அனுப்பினவங்க கட்டாயமா நல்லா இருப்பாங்க, நானும் சொல்லிக் கொள்றேன். சரியா? இந்த பணத்தை வச்சுதான் இப்ப நீங்க கேட்டீங்க தானே, வீடியோ மூலமா கேட்டீங்க அண்ணன், ஒரு டொய்லெட் இப்ப தங்கச்சி எல்லாம் போறதுக்கெல்லாம் டொய்லெட் இல்லாம இருக்கு. இப்ப அண்ணனுக்கும் கட்டாயமா தேவை தானே அது. இப்ப அண்ணன் காலையில இல்லாம கஷ்டப்படுறீங்க, கட்டாயமா டொய்லெட்ன்றது வேணும். அதுக்கு அடுத்தது ஒரு வாழ்வாதாரம். இப்ப தற்போதைய கோழி இருக்கு தானே, அந்த வீடியோல நீங்க கேட்டது மாடு. அப்ப இந்த 4 லட்சத்தை வச்சு தாராளமா உங்களுக்கு தேவையானதை நான் செய்து தரலாம் தானே அண்ணன்? செய்து தரலாம். சரி ஓகேங்க. இந்த குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப கையில இருக்கிறது 4 லட்சம். இது மட்டும் இல்லை தானே உதவி. உங்களுக்கு ஒரு அக்கா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 50,000 போட்டு விட்டாங்க. முதற்கட்டமா நான் 30,000 ரூபாய் தந்து போட்டு போனேன் நான். மொத்தமா இந்த குடும்பத்துக்கு 4,80,000 கிடைச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலாம் இந்த உதவி மூலமா. பணம் அனுப்பின அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. சந்தோஷம் தானே தங்கச்சி? இப்ப நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க தங்கச்சி. லைஃப்ல மறக்க முடியாதுன்னு இந்த சந்தர்ப்பத்தை. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. இப்ப தங்கச்சிக்கு உதவி கிடைச்சிருக்கு, தங்கச்சியோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப உதவி செய்தாக்களுக்கு நன்றி சொல்லிட்டீங்க, இப்ப பார்த்து சந்தோஷப்படுவாங்க தானே. இப்ப உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன் டிக்டாக்ல மட்டும் 2 லட்சம் பேர் பார்த்துருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப ஷேர் பண்ணிருக்கிறாங்க, உங்களோட வீடியோ பகிர்ந்திருக்கிறாங்க. அது விளங்கு தானே என்னண்டு பகிர்ந்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப அதன் மூலமா தான் நிறைய பேருக்கு தெரிய இந்த உதவி கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்க. நன்றியை தெரிவிக்கிறீங்க, வேற வார்த்தைகள் ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? நன்றியை தெரிவிக்கிற மட்டும்தானா? என்ன நன்றியை தெரிவிக்கிற அதை மட்டும்தான் சொல்லுவேன்ற மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு தானே. ஏதாச்சும் நல்ல வீடியோ சொல்லணும். இன்னும் அங்கட வீடியோ பாக்குறவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு கொள்றீங்க. இன்னும் பாப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? கட்டாயமா பாப்பாங்க. ஆனா நீங்க நல்ல விடயத்தை சொல்லலாம் தானே. இப்ப கவலைப்படாதீங்க, இப்ப எனக்கு உதவி கிடைச்சிருக்கு, இனிமே நான் நல்லா இருப்பேன்ன்றது நீங்க சொல்லத்தானே வேணும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க, இப்ப இந்த உதவி மூலமா கஷ்டப்பட மாட்டீங்க தானே. இப்ப நீங்க சொல்லுங்களேன், இனிமே கவலைப்பட தேவையில்ல, எனக்கு உதவி கிடைச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருப்பேன், நல்லா படிப்பேன், முக்கியமா நல்லா படிப்பேன் என்று சொல்லுங்களேன். அவங்களுக்கு சொல்லுங்க உங்களோட வார்த்தைகளால. இனி கவலைப்பட தேவையில்ல, எனக்கு நான் இனி சந்தோஷமா இருப்பேன், நல்லா படிப்பேன். நல்லா சொல்லிருக்கலாம், பரவாயில்ல. இப்ப நிறைய பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்க, ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. சரியா? இப்ப நாளையில இருந்தே ஆரம்பிப்போம் உங்களோட உதவி திட்டத்தை. சரியா? இப்ப டொய்லெட் ஒன்றும் மாடும் வாங்கணும். இப்ப 4 லட்சம் கிடைச்சிருக்கு தானே என்ன, இதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம். சில பேர் கமெண்ட் போடுவாங்க, என்ன நீங்க வந்த காசை எடுத்துட்டு போறீங்கன்னு. உங்களுக்கு அந்த புரிதல் விளங்குது தானே, உங்களுக்கு விளங்குது தானே. உங்களுக்கு இப்ப நான் வீடியோ மூலமா சொல்றதை செய்து தந்தா உங்களுக்கு திருப்தி தானே. சந்தோஷம். ஓகேங்க. இப்ப பணம் அனுப்பின யாருன்னு பாப்போம். கட்டாயமா அவங்கள மறக்கக்கூடாதானே. இவ்வளவு பணம் சேர்ந்தது காரணம் அந்த ஒரு சில பேர் அனுப்பியிருக்காங்க பணம். உண்மையிலேயே பெரிய ஒரு நன்றி. அவங்களோட நேம் விவரங்களை பார்ப்போம். ஒரு
சரி ஓகேங்க. நான் உதவி செய்த யார் யாருன்னு அவங்களோட பேர் விவரங்களை நான் சொல்றேன். கட்டாயமா தெளிவா சொல்லணும். ஓகே, இப்ப முதலாவது சாந்தன் அண்ணன் ரூபாய் 2 லட்சம் அனுப்பியிருந்தாரு ஆஸ்திரேலியாவில இருந்து. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 897. நான் எல்லா விவரங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க மொத்தமா நன்றி சொல்லுங்க. அடுத்தது கலைச்செல்வன் புனிதன், அவரு 32,000 அனுப்பியிருந்தாரு ரூபாய், பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருந்தாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 662. அடுத்தது சத்யாதேவி, அவங்க 1,13,000 அனுப்பியிருந்தாங்க லண்டன்ல இருந்து. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 669. அடுத்தது ஓவியா குமணன், அவங்க ரூபாய் 20,000 அனுப்பினாங்க. அவங்க கனடாவில இருந்து அனுப்பினாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 165. அடுத்தது அபிஷாரா அபிஹர்ஷா, அவங்க ரூபாய் 25,000 அனுப்பினாங்க. சின்ன பிள்ளைகள் தான் அவங்க. அவங்களோட அப்பா அனுப்பினாரு. அவங்களோட பேர், அந்த சின்ன பிள்ளைகளோட பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்க யாழ்ப்பாணம் மாணிப்பாய். அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 582. அடுத்தது போலாண்டுல இருந்து ஒரு அண்ணா அனுப்பினாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 534. ரூபாய் 10,000 அனுப்பினாங்க. மொத்தமா 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. ஒரு ஆள், 2 ஆள், 3, 4, 5, 6 பேர் சேர்ந்து அனுப்பிதான் இந்த பணத்துக்கு கிடைச்சிருக்கேன் ரூபாய் 4 லட்சம். அடுத்தது அந்த கனடாக்காவும் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 50 போட்டிருந்தாங்க. அவைக்கும் மேலே நன்றி. உங்களோட தொடர்புல இருக்கிறாங்க, நேரடியா பேசினாங்க, அக்காவோட பேசினாங்க. ரொம்பவே நன்றி. என்ன சொல்ல போறீங்க அண்ணன்? இப்ப மொத்தம் உங்களுக்கு இப்ப என் மூலமா 4,80,000 ரூபா புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் நல்ல உள்ளங்கள் அனுப்பின பணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப காசு அனுப்பினவங்களுக்கு? இந்த காசு அனுப்பின அவர்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எங்களை சகோதரமாய் இவங்களும் எங்களை சகோதரமாய் நாங்கள் இவங்களை எங்களை நன்றி செலுத்துகிறோம். இவங்க மீண்டும் மீண்டும் 100 வருஷம் நல்லா வாழணும். இவங்க புள்ள வட்டி குழந்தை எல்லாரும் நல்லா வாழணும். கட்டாயமா அவங்க கட்டாயமா நல்லா வாழ்வாங்க. நல்ல உள்ளங்கள் தானே. நன்றி. இப்ப என்ன நம்பி பணம் அனுப்பினதுக்கு ரொம்பவே நன்றி. சாந்தண்ணன் இதுக்கு முதலும் எனக்கு 1,50,000 அனுப்பியிருந்தாரு ஒரு கடை கட்டுறதுக்கு. ரொம்பவே நன்றி அண்ணன், ரொம்பவே நன்றி சாந்தண்ணன். இப்ப தொலைபேசி மூலமா பேசுவோம், ஒரு அக்காவோட ஒரு அண்ணனோடையும் பேசுவோம். சில பேர் சொன்னாங்க அவங்க வேலைகள்ல இருப்பாங்களாம், எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. 2 பேருக்கு எடுத்து பார்ப்போம். அவங்க கோல் தூக்கினா பேசுவோம். சரியா? பேசுவீங்களா? நல்லா பேசணும். சரியா? ஓகே, சரி ஓகேங்க. சாந்தன் அண்ணனோட பேசுவோம். ஆஸ்திரேலியால இருக்கிறாரு. வேலைதான் என்று சொன்னாரு. பாப்போம், எடுப்போம், தூக்குவாருன்னு பாப்போம். ரூபாய் 2 லட்சம் அனுப்பின அண்ணன் தானே அவரு. சரி ஓகே, அவர் வேலையில் இருப்பாரு. சொன்னவர் தான் நான் காலையில பேசும்போது வேலையாம அவருக்கு. பரவாயில்ல. இப்ப இன்னொரு அக்காக்கும் எடுப்போம். இந்த அக்கா 1,13,000 ரூபா அனுப்பினாங்க. ஓகே, சத்யாதேவி அக்காக்கு எடுப்போம். ஹலோ. ஓ வணக்கம் அக்கா. வணக்கம். 1,13,000 ரூபா இந்த தங்கச்சிக்கு கொடுக்க சொன்னீங்க. இப்ப கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ போய் கொண்டு இருக்கு. 1,13,000. ஓ, இப்ப நீங்க தங்கச்சியோட பேசுங்க. உங்களோட அறிமுகத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களோட பேர் சத்யாதேவி, லண்டன்ல இருக்கிறீங்க. என்ன? ஓ, நீங்க தங்கச்சியோட பேசுங்களேன். தங்கச்சிக்கு தான் உதவி செய்தீங்க. பேசுங்க. ஓ, இந்த பேசுங்க. ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். அப்ப அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாரு உங்களுக்கு? அக்கா காசு அனுப்பியிருக்கான்னு சொன்னேன். அப்படியா? அப்ப என்ன செய்ய போறீங்க அதுக்கு? என்ன செய்ய போறீங்கப்பா? அக்காட பணம் 1,13,000 பசுவல் வேணும்னு கேட்டீங்க அந்த வீடியோல. ஹாப்பியா இருக்கா? ஓம். சந்தோஷமா இருக்கிறீங்களோ? ஓம். சரி சரி. உங்களோட அழுத குரல் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் மனம் கலக்கமா இருந்தது.
பாவமா இருந்தது எங்களுக்கு மனசுக்கு. இப்ப அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுங்க. உதவி கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்போ உதவி இப்ப கிடைச்சிட்டு சந்தோஷமா? ஓ ஓகே. அப்பா அம்மா சந்தோஷமா? ஓ நீங்க அண்ணனோடையும் பேசுங்க. அண்ணன் காய்க்கு நன்றி. அவர்கிட்ட இருக்கா கொடுங்க, அவர்கிட்ட இருக்கா கொடுங்க. அக்கா நன்றி வணக்கம். நீங்க எவ்வளவு பண உதவி செய்யறீங்க. கிருத்திகாடு அப்பா தானே பேசுறீங்க? ஓமாம். என்ன மாதிரி இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சதா இந்த தம்பி சொன்னாரு? ஓமாக்கா உதவி கிடைச்சிருக்கு. நீங்க இந்த உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா. உங்களோட சகோதரமா இவ்வளவு உதவி செய்யறதுக்கு நன்றி எங்களுக்கு. நீங்க 100 வயசு நல்லா வாழணும் அக்கா. இல்ல இல்ல உங்களோட முதல்ல வச்சு நீங்கள் அந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதான் இதுல செய்ய வேண்டிய ஒரு அலுவலா இருக்கு. ஓமாக்கா நாங்க இதை வச்சு முன்னுக்கு வாழ்வோம். அந்த சின்ன பிள்ளை மனங்கலங்கி நின்றது எங்களுக்கு கொஞ்சம் மனது கஷ்டமா தான் இருக்குது. அவட அந்த ஆசைகள் இதையுமே அடக்கி அழுகையா அது வெளிப்பட்டது. வேற கிருத்திகாடு அம்மாவும் ஓகேயா? ஓகே அக்கா. ஓகே அக்கா இல்ல, அக்கா சின்ன பிள்ளைக்கு ஏதோ வருத்தமாமண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்தேன், அக்கா இல்ல. இப்ப யார் யாரு பணம் அனுப்பினு, இப்ப எவ்வளவு பணம் தொகை கிடைச்சிருக்குன்னு இப்ப தெரியப்படுத்திருக்கிறேன். இப்ப அடுத்த கட்டமா அதை வாங்கி கொடுத்துட்டு அதையும் நம்ம வீடியோ மூலம் போடுவோம். நீங்க சொன்னீங்க தானே வாங்கி கொடுங்க சாமி நீங்களே. இப்ப நானே வாங்கி கொடுத்துட்டு 4 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கா இவங்களுக்கு மொத்தமா. இப்ப 6 பேர் சேர்ந்து இப்ப ஒரு மனசுல கூடமா கட்டி கொடுத்து பசு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அதை நான் காட்டுவேன் தானே வீடியோல. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு தெரியப்படுத்துறேன். எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு கொடுப்போம் என்று சொல்றேன். ஓமாக்கா நன்றி அக்கா. பணம் அனுப்பினதுக்கு நன்றி. நான் சொல்லி கொடுறேன். சரி ஓகே ஓகே. சரி அண்ணன், சந்தோஷம் தானே அண்ணன். இப்ப அடுத்த கட்டமா நம்ம ஆரம்பிப்போம். சரியா தங்கச்சி? சரிதானே? இப்ப அண்ணன் இந்த பணத்தை கொண்டு போறோம். சரியா? அதுக்கு பிறகு இப்ப அப்பா வருவார். அப்பா வந்து மாடு அடுத்த டொய்லெட் வேலைகளை நம்ம செய்வோம். சரியா? செய்துட்டு அதையும் காட்டுவோம் தானே. இப்ப நான் திருப்பி சொல்றேன். அதான் இப்ப நான் தான் முன்னின்று செய்யணும். என்னோட கையில இருந்தான் காசு. சரிதானே? ஓகேங்க, ரொம்பவே சந்தோஷம். மொத்தமா இந்த குடும்பத்துக்கு 4,80,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். தங்கச்சியோட வாழ்க்கை மாறப்போகுது தானே. இனிமே தங்கச்சி கவலைலாம் பட தேவையில்ல. சரியா? இப்ப ஆசைகள் இருந்தா இப்ப தொழில் செய்தா அதன் மூலம் வாங்கலாம் தானே. இப்ப அந்த அக்காவும் கூட 50,000 அனுப்பின அக்காவும் கூட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிருக்கிறோம். மாசம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிருக்கிறோம். கட்டாயமாவ செய்வாவோ. என்னடா சில பேசும்போது தெரியும் தானே. அப்ப 50,000 அனுப்பின அக்காவுக்கு ரொம்பவே நன்றி. அவட பேர் நிஷா. நிஷா ரொம்பவே நன்றி. கனடாவில் இருக்கிற நிஷா அவங்களுக்கு. சரியா? என்ன சொல்ற, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த உதவி உங்களுக்கு கிடைச்சது. பெரிய ஒரு பணத்தொகை. என்ன சொல்றேன், ஏன்னா எனக்கும் வார்த்தைகள் இல்லை, தங்கச்சிக்கும் வார்த்தைகள் இல்லை, எனக்கும் வார்த்தைகள் இல்லை. எப்படி சொல்றேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயம் கூட ஆதரவு வேணும். இப்ப நீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கால தான் நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். மேலும் மேலும் ஆதரவு தாங்க. இது போன்ற நல்ல விடயங்களை நான் செய்து கொண்டே இருக்கிறதுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.